அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் உங்கள் சஹாரா கவிஞன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்று நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் இறந்த நாள். இந்த இறந்த நாளில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்பாவுக்காக ஒரு அழகான இரங்கல் கவிதை எழுதியிருப்பார். அதுல கடைசியில சொல்லியிருப்பாரு, அப்பா அப்பா என்பதை விட அப்பா அப்பா என்பதை விட தலைவரே தலைவரே என நான் உச்சரித்ததுதான் என் வாழ்நாளில் அதிகம். அதனால் ஒரே ஒரு முறை இப்போது அப்பா என்று அழைத்து கொள்ளட்டுமா தலைவரே அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த கவிதை என்பது அப்பாவின் மீது உண்டான பாசமும் தலைவருக்கு மீது உண்டான நேசத்தையும் நமக்கு காட்டும். அதே போல கலைஞர் என்கின்ற அந்த சொல் இருக்கிறது அல்லவா, இது பொது சொல். ஆனால் இந்த சொல்லை சொன்னாலே கருணாநிதியை நம் நினைவுக்கு வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் உண்டு. அண்ணாவுக்கு இறுதியாக எழுதிய ஒரு கவிதையே அதற்கு பெரும் சான்று என்றால் அது மிகையாக. இன்றைய தினத்தில் கலைஞருடைய நினைவு நாளில் நான் இங்கு சொல்லுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதாவது அந்த கவிதையில எனக்கு பிடித்த வரியை மட்டும் இங்கு நான் படிக்குகின்றேன். மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார், மாநிலத்தின் அமைச்சர் என்பார், அன்னை என்பார், அருள்மொழி காவலர் என்பார், அரசியல்வாதி என்பார், அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார். அந்த அன்னை குலம் போற்றுவதற்கு ஔவைக்கோர் சிலை, அறம் வளர்த்த கண்ணகிக்கோர் சிலை, பழையாத நெஞ்ச பாரதிக்கு சிலை, வீரமா முனிவருக்கும் சிலை, கால்டுவேர் போப்புக்கும் சிலை, கம்பருக்கும் சிலை, தீரமாய் கப்பலோட்டிய தமிழருக்கும் சிலை, திக்கெட்டும் குரல் பரப்ப திருவள்ளுவருக்கும் சிலை. 10 சிலை வைத்ததனால் அண்ணன் தமிழின் பால் வைத்துள்ள பற்றுதலை உலகமறிய அண்ணனுக்கோர் சிலை சென்னையில் வைத்தபோது அண்ணனுக்கு சிலை சென்னையில் வைத்தபோது ஆட்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றாய், ஆட்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார். ஆணையிடுகிறார் எம் அண்ணா, ஆணையிடுகிறார் எம் அண்ணா என்றிருந்தோம், ஐயோகோ இன்னும் ஓராண்டே வாழப்போகிறேன் என்று அவர் ஒரு விரல் காட்டியது இன்றே புரிகிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இந்த கவிதையை சொல்லிட்டு கடைசியில சொல்லியிருப்பார், அண்ணா நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடு, நான் வரும்பொழுது கையோடு கொணர்ந்து காலில் மலரில் வைப்பேன். இரவலாக உன் இதயத்தை தந்திடன்னா, நான் வரும்பொழுது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கவிதை ஒட்டு மொத்தத்தையும் ஒரு அண்ணா செய்த சாதனையை மொத்தமாய் கொண்டு வந்து அண்ணாவின் பெருமையோடு அவர் காலடியில் இதயத்தை வைப்பதோடு முடித்திருப்பார் கலைஞர். கவிஞரை நாம் பார்க்க முடியாது, ஆகச்சிறந்த கவிஞர். அதனாலேதான் இவ்வளவு அற்புதமான ஒருவருடைய திறமையை ஒரு கவிதைக்குள் அடக்கி அவருக்கு அங்கு புகழ் மாலையும் சேர்த்து விட்டார், இரங்கல் கவிதையும் சேர்த்து விட்டார், தன் இதயத்தையும் காணிக்கையாக்கி விட்டார். அதுதான் கலைஞர். அதனால்தான் அந்த பேரை சொன்னால் அவர் மட்டும் நினைவுக்கு வருகிறார். நன்றி.